அரபுல ஒரு பழமொழி சொல்வார்கள், மன் ஆஷ கௌமன் அர்பஈன யௌமன் சார மின்ஹும். 40 நாட்கள் ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்தால் அவர் அவர்களில் உள்ளவராக என்ன செய்து விடுவார்? மாறி விடுவார். அவர் அவர்களில் உள்ளவராக மாறி விடுவார். ரெண்டுல ஒரு முறையில மாறுவான். ஒன்று அவராக மாறிடுவான், அல்லது இவன் இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயா போனான்னு சொன்னா இந்த இடத்துல வாழ்ந்ததை அவன் ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டான். 20 வருஷம் இருந்துட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்தியா போறாருன்னு நம்மள ஸ்டைலு, பேச்சு, நட, காற்ற குணமெல்லாம் எப்படி இருக்கும்? இங்க இதே வேர்வையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அங்க போயிட்டு வேர்வை அடிச்ச உடனே இதனாலதான் இந்த நாட்டுக்கே வாரது இல்லைன்றது. எங்க அங்க சொல்றது என்ன, அது அங்க இங்க ஃபுல்லாவே நம்ம ஏசியில தானே இருந்தோம். அதனால அந்த வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு டிஃபரெண்ட் விஞ்ஞான ரீதியா விளங்கிட்டா. அந்த வெயிலால கருக்காது, எந்த வெயில் கருக்க வைக்க, இந்த வெயில், இதெல்லாம் எதனால மனுஷன் ஏற்படுத்திக்கிறான் தெரியுமா? இதெல்லாம் விஞ்ஞான ரீதியா ரிசர்ச் பண்ண நிரூபிச்சா பேசுறாங்க எல்லாரும். அந்த வெயில் வேற, இந்த அங்க வேற சூரியனா இல்லையே, எல்லாம் அதே ஸ்பீட், அதே வேகமும் அதே அந்த கனதியும் தான் இருக்கும். ஆனா மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த நம்ம வாழ்ந்த இடத்துக்கேற்ப நம்ம மாறிவிட்டோம் என்கின்றதை ஒன்றில் அவனுடைய நடைகள், செயல்பாடுகள் காட்ட ஆரம்பிக்கும். அல்லது இதை என்ன செய்யும்? அப்படி இது மனிதனுடைய ஒரு இயல்பான ஒரு தன்மை, மனிதனுடைய இயல்பான ஒரு தன்மை. அப்ப இந்த தாக்கம் அவசரமாக மனிதன்ல வந்து சேரும் என்பதனாலதான் மன் ஆஷ கௌமன் அர்பஈன யௌமன் சார மின்ஹும் ஒரு பழமொழியை வச்சுக்கிறாங்க. 40 நாள் வாழ்ந்தா அவர்கள்ல உள்ளவர்கள் தான்.